வயசான சிங்கம் ஒண்ணு தன்னோட வலிமையை இழந்துட்டு ஒரு நாள் காட்டு வழியா நடந்துட்டு வருது. அப்போ பன்றி ஒண்ணு சிங்கத்தை பார்த்து, சிங்கம் இளமையா இருந்த காலத்துல தன்னோட குட்டிங்களை அடிச்சு கொன்றது நினைவுக்கு வருது. உடனே தன்னோட பழைய பகையை தீர்த்துக்கிறதுக்காக அந்த வயசான சிங்கத்தை தன்னோட கொம்புகளால தாக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வழியால காட்டெருமை ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் பழைய பகைய நினைவுல வச்சு சிங்கத்தை தாக்குது. இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கழுதை ஒண்ணு ஆளுக்கால் சிங்கத்தை தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சிங்கம் ஒண்ணுமே செய்யல. அதனால சிங்கத்தை தாக்குறதுக்கு இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிங்கத்தை தாக்குறதுக்காக ஓடி செல்லுது. சிங்கம் இறக்குற தருவாயில இருந்தாலும் பன்றி காட்டெருமை செஞ்ச செயலால ரொம்பவும் கோபத்துல இருக்கு. மூணாவதா கழுதையும் தன்னை தாக்க வர்றத சிங்கத்தால ஏத்துக்க முடியல. அதனால தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த கழுதைய ஒரே அடியில கொண்டுடுச்சு. இந்த கதையில இருந்து நாம விளங்கிக்க வேண்டியது ஒருத்தர் மற்றவங்களால துன்பப்படுறத பார்த்து நாமளும் அவரை துன்பப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா இறைவன் நம்ம எதிர்பாராத அளவு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்திடுவாரு. நன்றி.